ஃபேட் மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். நான் உதய் சார். வணக்கம் சார். Welcome to Big Boss with Fat Man and Fat Man Tech Live. Jai Sultan. Last 3 days. 2 days to go. So, இன்னைக்கு சேர்த்தா 3 நாள். இன்னைக்கு சேர்த்தா 3 நாள். ஓகே. ஸோ கண்டென்ட் வந்து தேடி 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 ஒன்றும் கிட்ட இல்ல. நேத்து பேசணும்ல, அதே கண்டென்ட் இன்னைக்கு நடந்தது. அதாவது லைனா ஃபர்ஸ்ட் இந்த புக்ல எல்லாம் வரும்ல ப்ரிஃபிக்ஸ், அது மாதிரி கொடுத்துடலாம். திவாகர் பிரச்சனை, அதுக்கப்புறம் சாண்டி கவின் என்ட்ரி, அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரமோட வீடியோ. வேற ஏதாவது விட்டனா? இதுவே அவங்களுக்கு வழி இல்லாம தான் போட்டாங்க. ஆமா, நடுவில் ஒரு ஏவி, அதாவது நேத்து நட்பு ஏவி மாதிரி நீங்க பஞ்சாயத்து ஏவின்னு ஒண்ணு போட்டாங்க. அதாவது உங்களுக்கு எல்லா ப்ரோமோவும் சேர்த்து ஒரே ப்ரோமோவா போட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். எல்லா ப்ரோமோவையும் ஒரே ப்ரோமோவா ப்ரோமோ பிகர் அப்படின்னு ஒண்ணு போட்டு அது அந்த ப்ரோமோ ஓடிட்டு இருக்கும் போது ஒரு ஃபைட் நடந்தது பத்தியா? ஆமா. சோ முதல்ல நேத்து நம்ம பேசினது தான். பட் இந்த வாரமும் அதே இடத்துல இருக்கிறதால பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த திவாகரை ஏன் சார் இவரு டார்ச்சர் பண்றாங்க? இன்னைக்கு ஒரு படி மேல போய் இந்த துப்புறது எல்லாமே பண்ணிட்டாங்க. பிரஜின் வந்து இதுல நடுவுல வந்தாரு. அதை பத்தி வருவோம். பட் இதுல ஆரம்பிப்போம். இந்த மாத்தி மாத்தி துப்பிக்கிற அளவுக்கு போனது. இது ஒரு துப்பு கிட்ட ஷோவா இருந்தாலும் அதுல துப்பாக்கி 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 துப்பாய துப்பாக்கு தூவும் மலை அலை அப்படி ஒரு அலை இருக்கிறதுனால இந்த ஷோல ஒரு கலையிலேருந்து போன விஷயங்கள்லாம் கண்டஸ்டன்ஸ்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால வந்தவங்க எல்லாம் கண்டென்ட் கொடுக்குறேன்னு மறுபடியும் அதே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடியூல் எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதுல கம்மியாக தான் காமிச்சாங்க. லைவ்ல இவங்க திவ்யாவும் இவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு திவாகரை வெறுப்பேத்துறாராம். உடனே அந்த காதல் மன்னனுக்கு கடுப்பு வேற ஏறுதான். அதை ஒரு கண்டென்ட் வேற காமிக்க ஆரம்பிச்சாங்க. சைக்கிள்ல தானா இது எப்படின்னா இதுல யாரு வாழ்றான்னு தெரியல, யாரு வைத்தறிச்சல் இருக்கான்னு தெரியல. இதுதான் சாக்குன்னு பிரவீன் குறுக்காலையும் மெடுக்காலையும் ஒண்ணு பண்றான், கானா வினோத் பண்றான். திவ்யா திவாகர் வெறுப்பேத்துறதுக்காக உள்ள முழுக்க இறங்கிட்டாங்க போல் இருக்கு. திவாகர் என்னமோ உண்மையிலேயே ஒரு லவ் ஃபெயிலியர் ட்ராக்ல போனவன் மாதிரியே ஒண்ணு பண்றாரு. பார்க்காது அப்படி இல்ல. திவாகரோட ஆச்சு, அதாவது திவ்யாவோட அப்பா அங்க உட்காந்துக்கிட்டு தான் பொண்ணு யாரோ 4 காலி பசங்களோட கை காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ, என்னடா திடீர்னு ஏதோ இல்ல அது அதான் அந்த இமெயில் ஐடி தான், அந்த ஃபார்ம் தான் மக்களே. அதுலதான் அந்த இமெயில் ஐடியில அனுப்பிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ற லிங்க் வந்து ஒரு வீடியோல கமெண்ட்ல இருக்கும். அட்மின் டே அது போடுறல, நானும் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ கீழே அந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ற லிங்க் போட்டுருவீங்க. எஸ், அது கீழே. அப்படி இல்லைன்னா இந்த மெயில் ஐடி காமிச்சிருங்க. என் சொந்தக்காரங்க சார் கேட்டாங்க. ஓகே, என் சொந்தக்காரங்க ஒருத்தர் கேட்டாங்க, நான் எப்படி வர்றது, டெல் மீ ஹவு டு ரெஜிஸ்டர் அப்படின்னாங்க. சொன்னல, என் ஒய்ஃபோட அவங்க நம்ம ஷோ ரெகுலரா பார்ப்பாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், இப்ப கூட பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் சொன்னேன், ஓகே அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணிட்டு வந்துங்க, இல்லைன்னா அந்த மெயில் ஐடி தரேன் அனுப்ப அப்படின்னு. ஐ எம் இன் கனடா, எப்படி வருவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கனடா போனதே இவ சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா ஒரு 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 உங்களுக்கெல்லாம் வந்து நாங்க நவீன இது மூலியமா நாங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணதை வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறோம் எங்க சேனல்ல. வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் ஷோவை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற இனியும் ரசிக்க போற உங்கள் அனைவருக்கும் அந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேர்வெல் வீடியோவையும் போட்டுருவோம். அதனால கவலைப்படாதீங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைபர்னாலே அதுக்கு ஒரு பெருமை சேரதான் செய்யும். எஸ், அண்ட் ஊர்ல நிறைய பேர் சென்னையில இல்லாதவங்க கூட வந்து ஃபீல் பண்ணி எனக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது பிளாக் மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணுங்க அப்படின்னு. பட் ஐயோ, இதெல்லாம் கேட்கவே இருக்கு. இப்போதைக்கு சென்னையில பண்றோம், ஃபியூச்சர்ல அதை பத்தி நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு சென்னையில இருக்கு, வர முடியலங்கிறதுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். பட் வீடியோ மூலியமா அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட் போட்டு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டாரு. பட் நல்ல விஷயம் தான். நம்ம கெட்டிங் பேக் டு இந்த திவாகர். இன்னைக்கு காலைல ஒரு சைலண்டா தான் சார் படுத்திருந்தாரு. அந்த திவ்யா அதெல்லாம் அப்புறம் நடந்தது. பட் காலையில எழுந்தோடனே ஒரு சைலண்டா தான் படுத்திருந்தாரு. மாடு வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கட்டி எடுக்கிறேன்னு நேற்று சொன்னேன். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு ஜோக்ஸ் தவிர்க்கணும்னு அதை உள்ள வந்து அவரை வச்சு பண்ணிட்டாங்க. அப்ப அவர் கோவம் வரதானே செய்யும். நியாயமா? அப்ப அவரு இந்த இடத்துல அவர் கரெக்டா தப்பா? இது பிரச்சனையே நம்ம பிகினிங் ஆஃப் த சீசன்ல முதல் 42 நாள்ல பேசின அதே பிரச்சனை தான்டா. திவாகரை கலாய்க்கிறன்றத உங்களுக்கான கிளாரிட்டியில நீங்க கொஞ்சம் ஆர்கானிக்கான லென்த்ல அடிக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு அப்படி ஒரு வரைபடமே கிடையாது. நீங்க அவரை ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் இசட் வரைக்கும் பேசுவார்.
நீ ம். நிறைய பேரு அவரை கேள்வி கேட்க போறவங்க, ஏன்னா அவங்க அப்படி பேசினா நீங்க அவங்க ஃபேமிலிய பேசாதீங்கன்னு அப்படிதான் கேக்குறாங்களே தவிர, அந்த ஆள் ஒண்ணு சொல்றாருல, ம். அப்படி பேசாதன்னு யாரும் போய் அத சொல்றத வந்து எப்படின்னா, அத சப்மிசிவா சொல்றாங்க. எப்படின்னா, வினோத் நீங்க கொஞ்சம் கலாய்க்காம விட்டுருங்க. எஃப்ஜே எல்லாம் மாறிட்டான். பழைய ஆமா. எஃப்ஜேவா இல்ல. 5 ஸ்லோகத்தை படிச்சுட்டு வந்துட்டு, ஓ சாந்தி மனசாந்தி மனசாந்தி அப்படின்னு அப்படியே ஒரு 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 சாந்த ஸ்வரூபி ஆயிட்டான் அவன். இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆதிரை வந்து ஓயாம திவாகர கேள்வி கேட்கிற அதே பொண்ணு திரும்பி, திவ்யா நீங்களும் வந்து அவருக்கு ம். அவரை வந்து அவருக்கு பேச்சு கொடுக்காதீங்க, வினோத்தனா நீங்க பேச்சு கொடுக்காதீங்க, அவருக்கு பிரவீன் நீங்க வந்து பண்ணாதீங்க, அவங்க உச்ச வரம்பை மீறி கலாய்க்கும் போது சிரிச்சுக்கிறது, அப்புறம் சபரி உட்பட எல்லா கலாயும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் வார்த்தைய வரம்ப மீறும் போது வந்து தடுத்தா என்ன பிரயோஜனம்? காரணம் என்னன்னா, ம். அவருக்கு உங்களுக்கே தெரியும், அவருக்கு வரைபடம் ஒரு பவுண்டரி லைன்ல ஒரு ஷோ, நேஷனல் மீடியா இதுல என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கணும், பிரயோகிக்க வேணாம், அவர் கோவத்தை தூண்டுறதுனால அவருக்கு அது அந்த வன்மத்தை வெடிச்சு தள்ளுறாரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா அதை அவர் டேக் இட் ஃபார் கிராண்டடா திவாகரை பண்ற நீங்க இதே மாதிரி ஜோக் எல்லாம் வந்து ஏன் நீங்க செட் பண்ணி விக்ரம பண்ணக்கூடாது? பண்ணி பாருங்க ம். தெரியும். இல்ல இதே மாதிரி ஜோக்க கலைய பாருங்க பண்ணுங்க. ஏன்னா திவாகருடைய ரியாக்ஷன் தான் உங்களுக்கு காமெடியே. ம். திவாகருடைய இதுதான். அதுக்கேத்த மாதிரி அந்த ஆளும் கன்றாவியா ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிடுறாரு. ஏய் என்ன பேசிட்டு ஒரு முக்கியமான வீடியோவை நம்ம கிட்ட இன்னைக்கு மறைச்சிருக்காங்க 1 hour ஷோல. எது அத சார்? அத ஃபர்ஸ்ட் பேசிட்டு போயிடுவோம். சொல்லுங்க மகாலட்சுமி சார். ஐடியா கொடுத்துருக்கா. முதல்ல எல்லாரும் ஆ. மகாலட்சுமிக்கு ஒரு கை தட்டு தட்டுங்க. கிளாப்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீ எது ஒருத்தன் சார்? தானே நான் சொல்றத கேட்கிற. அதான் என்னன்னே கேட்காம தூக்கிட்டு அடினா அடிச்சிட்ட பாரு. தூக்கிட்டு ஏன்னு கேட்கிறப்ப பெரிய டாக்டரா வருவ நீ அந்த மாதிரி நான். அதான் பெரிய அது மாதிரி தான். அதாவது என்னன்னா, சாண்ட்ரா கேமரா முன்னாடி பேசின அந்த வீடியோவை வந்து போடவே இல்லை பத்தியா பார்த்தேன். 1 hourல. ஆமா சார் அது பார்த்தேன். எவ்வளவு பெரிய அதான் கண்டென்ட், அது எவ்வளவு பெரிய ரீச் ஆகும், அது எவ்வளவு பெரிய கண்டென்ட். இதுதான் நண்பன் மனைவிக்கு செய்யும் உதவி. இப்ப கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம், சாண்ட்ரா கேமரா முன்னாடி பேசுறதுக்கு நண்பன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் வந்து இது என்ன அடல்ட் கண்டென்ட்டா இல்ல இந்த கண்டென்ட்டா? ஏன் லைவ்ல மட்டும் விடணும்? ஏன் டிஜிட்டல் மீடியால மட்டும் டிராவல் ஆகணும்? ஏன் 1 hour வீடியோல போட வேண்டியதானே? உலகம் பூரா வந்து பாரு கிட்ட மன்னிப்பையோ இல்ல பாரு கிட்ட அந்த நட்பையோ இல்ல கமருதீன் பாருவோடைய அந்த நட்பை அவங்க ஆக்சுவலா என்ன தெரியுமாடா, அந்த இது டிராப் வீடியோவை சார். பார்த்து ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லு. நான் என் மனசுல எனக்கு அதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்றது என் ஸ்டைல்ல நான் சொல்லிடுறேன். நீ சொல்ல. சார் நான் நான் சொல்றேன். ஆக்சுவலா அது ஒரு டிராப் தான் சார். ஏன்னா அவன் நினைச்சிருந்தா அத லைவ்ல கூட போடாம கட் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான். ஒரு சில விஷயத்த வந்து 1 ஹவர்ல போட்டுறத விட 1 ஹவர்ல போடாம லைவ்ல மட்டும் போட்டா அது இன்னும் நிறைய பேசுவோம்ல. இப்போ ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், ஜெனரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், நம்ம எல்லாருமே இப்போ 1 ஹவர்ல போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போ அத 24/7ல போட்டு 1 ஹவர்ல கட் பண்ணவே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கோவமா அத கேட்கிறோம்.